யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்க அல்லாஹ்வை உண்மையிலே முஹப்பத் வச்சிருக்கீங்களா, என்னைய பின்பற்றுங்க, அல்லாஹ் உங்களைய முஹப்பத் வைப்பான். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கனெக்ஷனை பாருங்க. அல்லாஹ்வை நீங்க முஹப்பத் வச்சிருக்கீங்களா, அல்லாஹ் அல்லாஹ்ண்டு அல்லாஹ்வை தேடுவதில் உங்களுக்கு எந்த இன்னும் கிடைப்பதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு என்னேட்ட வாங்க, அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் விடுகிறேன். என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யா அல்லாஹ் உனக்கு முஹப்பத்தானவர்களை நீ யாரை முஹப்பத் வைத்திருக்கிறாயோ அவர்களை முஹப்பத் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை எங்களுக்கு நீ தந்துவிடு என்றும் கேட்டும் இருக்கிறார்கள். சஹாபி என்றால் என்ன வரைவிலக்கணம், சஹாபி என்பதற்கு டெபினிஷன், வரைவிலக்கணம் என்ன, தாரீஃப். ஈமான் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்டால் போதும், ஒரு செகண்ட் அவர் சஹாபி. அவருடைய அந்தஸ்துக்கு 50,000 வருஷம் ஒருத்தர் தொழுதாலும் வாழ முடியாது. அந்த இடத்துக்கு வரையில் அவரோட கால் தூசிக்கும் பெருமதி. கேட்டாங்க, அபூபக்கரே நீங்க என்னத்தை குறந்தீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டுல வச்சுட்டு மத்த அவளையும் எடுத்துட்டு வந்துட்டு. அந்த இடத்துல கூட அல்லாஹ்வையும் வீட்டுல வச்சுட்டு சொன்னாங்க ரசூலு கிட்ட. என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன் என்று. அந்த நேரம் கூட அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்கல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட தான் இருக்கிறார்கள், பிரித்து பார்க்க முடியாது. சாதாரண மனிதன் அல்ல, நாங்க நினைக்கிற மாதிரி தரஜா அல்ல, எங்கட புத்திக்கு எட்டக்கூடிய தரஜாவும் அல்ல, அந்தஸ்தும் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு லேசாக கிடைச்ச நபி என்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஏதோ என்னமோ நினைச்சுக்கோ நிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி இன்றைக்கு பேசும் பொழுது எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, தின்னு இல்லாம இருந்தாங்க, பாயில படுத்தாங்க, முதுகுல அச்சு நின்று எல்லாம் இன்றைக்கு பெருசா பயான்ல சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக எளியவர்கள் அல்ல. உஹது மலையை பார்த்து தங்கமாகு என்று சொன்னா முழு உஹது மலையும் தங்கமாகிரும். அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி சொன்னான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உஹது மலையை பார்த்து நீங்க உங்களோட வாயால தங்கமாகு என்று சொன்னா முழு உஹது மலையும் தங்கமாகிவிடும். அவன் இல்லை என்றால் எங்களுக்கு உங்களை தெரியாது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு அவனையும் தெரியாது யா ரசூலல்லாஹ். என்ன எழுதப்பட்டீங்க? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்று பெருசா பேசுறோம். குர்ஆன்ல 6666 ஆயத்துன்னு பெருசா குர்ஆனை ஓதுறோம். தீனுல் இஸ்லாத்தை பத்தி பெருசா பேசுறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று 99 திருநாமங்களை பத்தி பேசுறோம். அல்லாஹ்வுடைய வாஜிபான சிபத்துகள் 20 என்று அல்லாஹ்வுடைய குண நடத்தைகளை பத்தி பேசுறோம். நபிமார்கள் கிட்டத்தட்ட 1,24,000 வந்தாங்க, ரசூல்மார்கள் 313 வந்தாங்க. குர்ஆன்ல 25 நபிமார்கள்ட சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் நீண்ட சரித்திரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சரித்திரம், மிகவும் அழகான சரித்திரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சரித்திரம். நடுவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வரக்கூடிய குர்ஆனில் உள்ள சூரத்துன் நம்ல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம் சொல்லப்படக்கூடியது என்றெல்லாம் பெரிசாக நாங்க மார்க்கம் பேசுகிறோம், இஸ்லாத்தை பத்தி பேசுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை என்றால் எங்களுக்கு தொழுகையும் தெரியாது, நோன்பும் தெரியாது, ஜக்காத்து, ஹஜ்ஜி, சுவர்க்கம், நரகம் ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ்வே யார் என்று தெரியாம மிருகங்களை போன்று வாழ்ந்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைச்ச நோக்கமே அல்லாஹ்வை அல்லாஹ் மற்றவங்க அறியணும் என்றதுக்காகத்தான். பெரிசா பேசுறாங்க இன்னைக்கு மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா, மக்காவுல காபத்துல்லா இருக்குது, மக்காவுல ஹஜருல் அஸ்வத் இருக்குது, மக்காவுல மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட கால்பாதம் இருக்குது, மக்காவுல ருக்னுல் யமானி இருக்குது, மக்காவுல சஃபா மர்வா இருக்குது, மக்காவுல ஜம்சம் இருக்குது. எனவே மக்கா தான் சிறந்தது மதீனாவை விட. வெறுமனே போய் அப்படி சொல்ல முடியாது, எல்லாம் இருக்குது. ஆனால் மதீனா முனவ்வராவில் அனைத்தும் வருவதற்கு காரணமாக இருந்த இன்றும் ஹயாத்தோடு வாழும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்கிறார்கள். எனவே மதீனா மக்காவை விட சிறந்தது என்றுதான் முழு உலக இமாம்களுடைய முடிவு, சஹாபாக்களுடைய முடிவு. அனைத்தும் வந்ததற்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லை என்றால் காபத்துல்லாவும் இல்லை, அவர்கள் இல்லை என்றால் ஹஜருல் அஸ்வதும் இல்லை, மக்காவும் இல்லை, மதீனாவும் இல்லை. ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒவ்வொரு குரூப்லயும் இப்ப சொல்லி அனுப்புறாங்க,
நீங்க ஹஜ்ஜிக்கு போறது சரி, மதீனாவுக்கு உங்களை கூட்டிக்கொண்டு போவாங்க 8 நாளைக்கு. மதீனாவுக்கு போறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யற நோக்கத்தோட போகாதீங்க, போனா ஷிர்க் வந்துடும். அப்ப எப்படி போறது? நீங்க மஸ்ஜிதுன் நபவி மதீனத்து பள்ளியை ஜியாரத்து செய்யத்தான் போகணும். மதீனத்து பள்ளியை ஜியாரத்து செய்யற நோக்கத்தோட போய் அந்த மதீனத்து பள்ளியில 2 ரக்காத்து தொழுது நோக்கத்தோட நீங்க போய் 2 ரக்காத்தை தொழுதுட்டு வார வழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு வாங்க. அவங்களே ஜியாரத்து செய்யற நோக்கத்தோடு நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. முழு உலகத்திலும் எல்லாரும் அறிஞ்ச உண்மை இது. அப்படி சொல்லிக் கொடுத்தால் ஈமான் போயிடும். எத்தனை ஹஜ்ஜி செய்தாலும், எத்தனை உம்ராக்கள் செய்தாலும், எத்தனை தவாஃப் செய்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிய மரியாதையில் அணு அளவு குறைந்தாலும் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவனுடைய ஈமான் போய்விட்டது, அவன் முஸ்லிம் அல்ல, முஃமின் அல்ல. மதீனத்து பள்ளியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌரவம் வந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால மதீனத்து பள்ளிக்கு கௌரவம் வந்ததா? யாரால வந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் உள்ளே நுழையும் பொழுது மஸ்ஜிது நபவி என்ற ஒரு பள்ளி இருந்ததா? பள்ளியே இல்ல, மஸ்ஜிது நபவி இல்ல. மதீனா முனவ்வராவுல இவங்க வலது காலடி எப்ப வைக்கிறாங்களோ அப்பதான் அது அல் மதீனத்துல் முனவ்வரா ஒளிவூட்டப்பட்ட பட்டணமாக மாறியது. அதுக்கு முந்தி ஜித்தாவுக்கு எந்த மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு தான் மதீனாவுக்கு. ரியாதுக்கு எந்த மதிப்பு இருந்ததோ, ஜோர்டான்ல உள்ள வேறு பகுதிகள், தாயிப் போன்ற இடங்களுக்கு என்னென்ன மதிப்பு இருக்கிறதோ அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பட்டணமா இருந்தது. எப்ப இவர்களுடைய சங்கையான வலது கால் மதீனாவுக்குள்ளே புகுந்ததோ அன்றிலிருந்து அல் மதீனத்துல் முனவ்வரா, அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அன்சாரிகள், மதீனாவிலே அவர்களுடைய சொந்த பணத்தால போய் கொடுத்து ஒரு பள்ளியை கட்டினாங்க. அந்த பள்ளிக்கு பெயர் மஸ்ஜித் அல் மஸ்ஜிது நபவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல பிறக்கவும் இல்ல, ரமலான் மாதத்துல பிறக்கவும் இல்ல, ஹஜ்ஜுடைய மாதத்துல பிறக்கவும் இல்ல, ரஜபு மாதத்துல பிறக்கவும் இல்ல. இதெல்லாம் சிறப்பான மாதங்கள். ரபியுல் அவ்வல் என்ற ஒரு மாதம். ஏன் ரமலான் மாசத்துல பிறந்தா இன்றைக்குள்ள இந்த கொஞ்சம் இந்த அரகுற படிப்பு படிச்சவங்க சொல்லுவாங்க, ரமலான் மாசத்துல பிறந்ததுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு சிறப்பு. துல்ஹஜ் மாதம் பிறந்தா துல்ஹஜ்ஜுடைய மாசம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு தியாகம் செஞ்ச மாசம், அந்த சிறப்புல ஒரு கொஞ்சமாவது இவங்களுக்கு கிடைக்காதா? அதனாலதான் அல்லாஹ் துல்ஹஜ்ல யாருக்குமே தெரியாத ரபியுல் அவ்வல் என்ற ஒரு புதிய ஒரு மாதத்தை ஏற்படுத்தி ரபியுல் அவ்வல் மாதம் அந்த 30 நாட்களும் இவர்களால தான் வசந்த காலமாக மாறியது என்பதற்காக அந்த மாதத்தில் அல்லாஹ் பிறக்க வச்சார். இந்த மஸ்ஜிது நபவி அந்த பள்ளிக்கு என்ன தெரியுமா? நபிகளாரின் பள்ளி. அது அல்லாஹ்ட பள்ளி என்று யாரும் சொல்றது இல்ல. சஹீஹுல் புகாரியில கூட ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளியில யாராவது தொழுதால் என்று எத்தனையோ தடவை சொல்லிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில என்னுடைய இந்த பள்ளி. ஒரு கோடீஸ்வரன் ஒரு காணியை வாங்கி முழு பள்ளியை கட்டி முடிஞ்சு சாயம் அடிச்சு 10 வருஷத்துக்கு லைட் பில், தண்ணி பில் எல்லாம் ஹதீப் மாத சம்பளத்தோட ஒரு கோடீஸ்வரன் பாரம் எடுத்து செய்யறாரு. கட்டாங்க யாரு? இன்னும் ஹாஜியார் பள்ளி, இன்னும் ஹாஜியார் கட்டாரு, இன்னும் ஹாஜியார் பேரு. எப்ப அந்த பள்ளியை வக்ஃப் செய்கிறார்களோ அன்றிலிருந்து ஹாஜியார் பேரை நாங்க வெட்டிடுவோம். அல்லாஹ்வுடைய பள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிது நபவிக்கு அல்லாஹ்வுடைய பள்ளி என்று ஹதீதுகள்ல வந்ததே கிடையாது. அப்படி இருந்தா காட்டுங்க. ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளி, என்னுடைய இந்த பள்ளி. புகாரியில வருது, முஸ்லிம்ல வருது. மஸ்ஜிது நபவி என்ற இந்த நபவி என்ற சொல் நபியிலிருந்து வந்ததுதான் நபவி. மஸ்ஜிது நபவி நபிகளாரின் பள்ளி. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், சூரத்துல் ஜின்ல வருது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த அல்லாஹ்வுடைய பள்ளியில அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தரை கூப்பிடாதீங்கோ. ஏண்டா கூப்பிடாதீங்கோ அல்லங்க. தஃப்சீருடைய விளக்கம், அல்லாஹ் அல்லாதவர்களை பள்ளி வாயில்களில் வணங்க வேண்டாம்.
கூப்பிடாதீங்கன்றதை வச்சுக்கொண்டுதான் இந்த இன்டர்நெட் வந்தவங்க அதுதான் யா நபி ஸலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. யா ஃபாத்திமா ஸலாம் அலைக்கும், ஃபாத்திமாவே உங்கள் மீது சலாம் உண்டா. யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா முஹய்யத்தீன், யா ஷாதுலி, யா ரிஃபாயி என்று அழைக்கும் பொழுது இந்த குர்ஆன் ஆயத்தை போட்டு பொதுமக்களை வழிகெடுக்கிறாங்க. வான்னல் மசாஜித லில்லாஹ், நிச்சயமாக பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ, அழைக்க வேண்டாம். மா அல்லாஹ், அல்லாஹ்வோடு அழைக்க வேண்டாம். அஹதா, யாரையும் அல்லாஹ்வோட சேர்த்து அழைக்க வேண்டாம். அழைக்க வேண்டாம் அல்ல இந்த இடத்துல கருத்து, வணங்க வேண்டாம். ஏனென்றா சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர முந்தி எந்த சிலைகளை அழைச்சு கொண்டிருந்தாங்களோ, இஸ்லாத்துக்கு வந்த புதுசில அந்த 1-2-3 கிழமையில கூட சில நேரங்கள்ல யா லாத் யா உஸ்ஸாண்ட அவங்களோட பழைய சிலை யாது வரும், யா அல்லாஹ்ன்றதுக்கு பகரமாக. அதுக்கு இறங்கின ஆயத்து தான் இது. இந்த சிலைகளுக்கு அழைச்சதோடு, சிலைகளை அழைச்ச செய்திய இவங்க கொண்டு வந்து நபியையும் நபியுடைய மகளையும் நபி அல்லாஹ்வுடைய வழிமார்களையும் கொண்டு வந்து சேர்த்து பொதுமக்களை வழிகெடுக்கிறார்கள். நான் சொன்ன விளங்கி இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, மூமின்கள். இப்ப சொல்றாங்களே ரசூலுல்லாஹ் முன்னுக்கு சத்தம் போட இயலும், அத பத்தி பிரச்சனை இல்ல. மூமின்களுக்கு தான் இந்த சட்டம். சத்தம் போட்டா அவர் மூமினும் அல்ல முஸ்லிம் அல்ல, விட்டு போடுங்க அவரை. தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் தொப்பி போட்டிருந்தாலும் சரி, எந்த அமைப்பில் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தாம ஒருத்தர் பேசினால் கல்பால நினைச்சு கொள்ளுங்க, இவர் முஸ்லிமும் அல்ல மூமினும் அல்ல. அதனாலதான் இப்படி பேசுறாரு. ஏன்? அவங்களை கண்ணியப்படுத்துறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. கூப்பிட்டா போக சொல்லி முந்தி ஒரு ஆயத்து சொன்னேனே, கூப்பிட்டா போங்க. என்ன ஆயத்து? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் கூப்பிட்டா போங்க. ஈமான் கொள்ளாதவங்களுக்கு அது தேவையில்லை, பொறுமதி விளங்காது. அதே போலதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின். உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டு பேசிக் கொள்வதை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில அவங்களோட முன்னுக்கு நீங்க சத்தம் போட்டு பேசாதீர்கள். அப்படி சத்தம் போட்டு பேசினா தண்டனை என்ன தெரியுமா? அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாமலேயே, நீங்க அறியாத நிலைமையிலேயே உங்களோட முன்னால நீங்க செய்த அமல்கள் எல்லாம் அழிஞ்சும் பாத்திலா போயிடும். சத்தம் போட்டு பேசினா மட்டும் அவங்களுக்கு ஏசல்ல, அவங்களுக்கு ஹிண்ட் அடிக்கல, அவங்கள பத்தி தவறாக நினைக்கல, அவங்கள வெறும் சாதாரண மனுஷன் சொல்லல, அவங்கள பத்தி ஒன்னும் தவறாக நினைக்கல. அவங்களோட முன்னிலையில அதவு ஒழுக்கம் இல்லாம சத்தம் போட்டு பேசினத்துக்குள்ள சென்டென்ஸ் முன்னால் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி அமல்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஈமான் தான் முக்கியம். இந்த உலகத்தை விட கிட்டத்தட்ட 100 அல்லது 109 மடங்கு சூரியன் உலகத்தை விட பெரியது. 85 மடங்கு கண்டுவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றோட சொல்றேன், நாங்களும் நம்புறேன். அவுலியாக்கள் சொன்ன நம்பிக்கை இல்ல. அவன் விஞ்ஞானி, அவன் சின்னத்தை நம்பாம இல்லமா? நான் மேகசின்ல பார்த்தேன், நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் அதுல பார்த்தேன், நான் இதுல பார்த்தேன். அவன் விஞ்ஞானி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞானி. வழிமாறுகள் மெஞ்ஞானிகள் பேச்ச நம்ப இயலாது. ஏதோ அழிஞ்சி போற விஞ்ஞானிட பேச்சு பெருசா இருக்குதுங்க. இன்டர்நெட்டும் இமெயில் என்ன சொன்னாலும் நம்புறோம். இதே செய்தியை குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி சொல்லிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் யோசிக்கும். ஒரு ஓலியான பேர் வந்துட்டு, இது ஷைத்தான். சூரியனை சிரிஷாகத்தான் தெரியுது, சின்னதா தெரியுது, கையால பிடிக்க இயலும் போல எங்களுக்கு விளங்குது சூரியனை. ஆனா உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது. உலகத்தை விட, இலங்கையை விடவல்ல, உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது. தூரத்திலிருந்து பார்த்தா சிறிதாக விளங்குது. சரி, தூரத்திலிருந்து பார்த்தா தான் சூரியன் சிரிசி. கிட்ட போயிட்டு பார்ப்போமே, அப்ப சரியான சூரியன் சூரத்தை என்று பார்த்தா கில்லு தருஃபமின் அமமி, நெருங்கி பார்த்தா கண் ரெண்டும் குருடாகி கண் அழிஞ்சு போயிடும். சூரியனுக்கிட்ட நெருங்க இயலாது. அப்ப சூரியனை பத்தி சரியா அறிஞ்சவர் யாரு? சூரியன் ஹக்கீகத்தை விளங்கியவர் யாரு?
தூரத்துல இருந்து பார்த்தா சிரிச்சு, கிட்ட போயிட்டு பார்த்தா பார்க்க இயலாது. அப்ப சரியான சூரியன் எது? சூரியன் என்றால் என்ன? சூரியன் சூரியன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதான் மௌத்தாகும் வரையில. சூரியன் ரகசியத்தை யாரும் அறியல்ல. இதே போல அருகில் இருந்த சஹாபாக்களும் அறியல்ல. தொலைவில் இருந்து 1400 வருஷத்துக்கு பிறகு 1800 வருஷத்துக்கு பிறகு பார்க்கிற நாங்களும் அறியல்ல. வெறும் எழுத்தை பார்த்து இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவங்களோட ஹகீகத்து யாருக்கும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் நபி அல்ல, மலக்குகளுக்கு மட்டும் நபி அல்ல, ஜின்களுக்கு மட்டும் நபி அல்ல, கல்லு முள்ளு மரமட்டை மிருகம் மீனினம் பறவை அனைத்துக்குமே நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும், எங்களுடைய மனைவிமார்களுக்கு போய் சேர வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிலருடைய வார்த்தைகளை கேட்டு குர்ஆனுக்கு தர்ஜமத்துல் குர்ஆனை பார்த்து நேரடி விளக்கம் எடுத்து வழிகட்டு போனவர்களுக்கு இந்த செய்தி போகும். அதனாலதான் இந்த விஷயம் வந்ததனால சொல்லுகிறேன். அவர்களுடைய பெருமதி தெரியாதவர்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எமது ஈமானை நாங்கள் அதிகரிக்க செய்து, எமது அமல்களை நாங்கள் அதிகரிக்க செய்து, எங்களுடைய தக்வாவை அதிகரிக்க செய்து, நமது சூபியாக்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள், தபஅத்தாபியீன்கள், தாபியீன்கள், சஹாபாக்கள் என்னென்ன முறைப்படி அமல் செய்து தக்வாவோடு பேணுதலோடு உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதே அமைப்பில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானா.